ஹாய் கைஸ், அகைன் வெல்கம் டு மை vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லாஸ்ட் வீடியோவில் இந்த ஹார்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தேன் இல்லையா? ஒரு பேலஸ் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸில் இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை நான் பார்த்துட்டு அந்த பேலஸ் விட்டு வெளியில் வந்துட்டோம். ஏன்னா நைட் டைம்னால அதை பார்க்க முடியாது, அங்கே நாட் அலவுடுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி வெளில வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்லேருந்தே வெளியில் வந்துட்டு கண்டினியூவாக அப்படியே ஃபுல்லாக துபாய் ஃபுல்லாகவே நைட் வியூ ஃபுல்லாகவே உங்களுக்கு சிட்டி டூர் மாதிரி அப்படியே காமிக்க போகிறேன் பாருங்கள். இது ஃபுல்லாகவே நீங்கள் டே டைம்லேயும் பார்த்துருப்பீங்க இந்த பில்டிங். அதுக்கப்புறம் இப்போ நைட் டைமில் பார்க்குறீங்க. எப்படி இருக்குது பாருங்களேன், அந்த டிசைன் போட்டு லைட்டிங்லாம் போட்டு எவ்வளோ அழகாக இருக்குல்ல, ரொம்பவே நல்லாயிருக்கும் இது. அதுக்கப்புறம் அப்படியே காரில் ஏறிட்டு இப்போது அடுத்த சைட் சீன் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும் பாருங்கள். எனக்கு இந்த தேர்டு புர்ஜ் கலிஃபாவுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச தேர்டு பில்டிங் இது. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரஃபின்னு ஒரு பில்டிங் இருக்குது செகண்ட், அந்த 2 பில்டிங் ஜாயின் பண்ணியிருக்குமே, அது நான் 7 ஸ்டார் ஹோட்டல் சொல்வேன் எப்போவுமே, அது செகண்டு. இது தேர்ட் பில்டிங். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பில்டிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இந்த ஃபெரிஸ் வீலில் போகலான்னு சொல்லி பாருங்கள் கைஸ். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு ரொம்ப ஆசையாக வந்தேன். எப்படி இருக்குது பாருங்கள். நைட் டைமில் இந்த வீலில் ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம். இந்த வேர்ல்டுலேயே நம்பர் 1 டாலஸ்ட் வீல் இன் ஆல் ஓவர் த வேர்ல்டுன்னு பார்த்தோம்னா இந்த துபாயில் இருக்கிற இந்த ஃபெரிஸ் வீல் மட்டும்தான். இப்போ அது உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் வியூ தான் நீங்கள் எல்லாமே இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அந்த வேலை காரில் போகும்போது நான் அது எல்லாமே பை வாக்கிங்கில் அப்படியே எடுத்துகிட்டே வந்தது தான். பாருங்கள் எப்படி இருக்குது இந்த ஃபெரிஸ் வீல். எவ்வளோ பெருசு தெரியுமா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப லாங்லேருந்து எடுத்திருப்பேன் அந்த வீடியோ, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ நான் அந்த வீல் கிட்டே வந்திருக்கேன். ஏன்னா அதில் ட்ராவல் பண்ணணுன்னு சொல்லி கிட்டே வந்திருக்கேன் பாருங்கள். அந்த வீலுக்கு முன்னாடி நடந்து போகிற அந்த வாக்கிங் ஏரியா ஃபுல்லாகவே எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி ஜஸ்ட் லைக் ஒரு கொடை மாதிரிலாம் பண்ணி எவ்வளோ அழகாக எஸ்தட்டிக்காக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது. வா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக கலக்கலாக பண்ணியிருக்காங்களே துபாயில். ஒவ்வொன்றையும் அப்படியே பார்த்து செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. இது அந்த மூமெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதை நம்ம லைஃப்பில் மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி பரவாயில்ல நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோமே நைட் டைமில். ஏன்னா இது என்னோடய ட்ராவல் பேக்கேஜில் இந்த சைட் சீன் இல்லவே இல்லை. ஸோ கைஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். இது நான் என்னோடய ஓன் செலவில் நான் கார் வச்சுட்டு நான் 1800 dirhams செலவு பண்ணி நான் இந்த சைட்டுக்கு வந்திருக்கேன். இதில் கண்டிப்பாக நம்ம இன்னும் என்னென்னலாம் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குன்னு துபாயில் பார்க்கணுன்னு சொல்லி நான் ரொம்ப தீவிரமாக இறங்கி இதில் வந்திருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை நான் லைஃப்பில் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி நான் வந்தேன். இது கூகுளில் போய்ட்டு இந்த சைட் எடுத்து கண்டிப்பாக இங்கே போய் ஆகணும், இங்கே என்ன தான் இருக்குது போய் பார்க்கலான்னு சொல்லி நான் வந்திருக்கேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்னோடய வீவர்ஸ்க்கு இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் காமிக்கணும். ஏன்னா நிறைய பேர் துபாய் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட பேக்கேஜில் இதெல்லாம் இருக்குமா என்னன்னு சொல்லவே முடியாது. ஸோ நிறைய பேர் இதில் போகாமல் இருப்பாங்க. ஏன்னா இது செலவு ரொம்ப அதிகம். ஒரு பர்சனுக்கு 4800 டிக்கெட் இதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு, அந்த துபாய் ஃபெரிஸ் வீலில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்பவே அதிகம். அதுக்கப்புறம் காருக்கு தனியாக நம்ம காசு கொடுக்கணும். அதுவே ஒரு 1800 dirhams. அது நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க இப்போ எவ்வளோ வருதுன்ட்டு. நாங்கள் 5 members போயிருந்தோம். ஸோ யூ ஹாவ் டு கால்குலேட் தட் எவ்ரி திங். எனக்கு 24,000 ஆச்சு இங்கே நான் இந்த சைட் மட்டும் போய் பார்க்குறதுக்கு. பாருங்களேன் இது எப்படி இருக்குன்ட்டு. உள்ளே போய் பார்க்குறோம், டைமிங் முடிஞ்சு போச்சு. 11 AM to 9 AM. ஸோ நான் டைம் முடிஞ்சதால் பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டு வெளியில் வந்துட்டேன். வர்ற வீடு ஷேக்கெல்லாம் நின்றுட்டுருக்காங்க. ஃபெரிஸ் வீலில் பார்த்து எனக்கு அப்படியே ரொம்ப பிரமிப்பாயிட்டு, எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ பெருசாக பண்ணியிருக்காங்க இந்த ஃபெரிஸ் வீல். எவ்வளோ லார்ஜஸ்ட்டு, ஸ்ட்ராங்கஸ்ட்டு, ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிக்கஸ்ட்டு ஃபெரிஸ் வீல்னு சொல்லலாம். பாருங்களேன் துபாய் எப்படி இருக்குது, இவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா. நான் நைட் வியூவில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. அவ்வளோ பில்டிங்ஸும் அவ்வளோ தூரம் இருந்துச்சு. அப்படியே பார்க்குறதுக்கு லைட்டிங்கில் துபாய் அப்படியே ஃபுல்லாக டேஸ்லிங்காக, அந்த போட்டிங் போகிறது எல்லாமே அவ்வளோ, அந்த வியூ அவ்வளோ, அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது. அப்படியே ஒரு GVM சாங் பார்க்குற மாதிரி இருக்கா, கௌதம் மேனன் சாங் பார்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்படி இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு லவ் சாங் இந்த இடத்துல ஷூட் பண்ண எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த லைட்டிங்லாம் பாருங்கள் அந்த ஃபெரிஸ் வீலில்
கடைசியில் பார்த்தா டைம் இல்லை கைஸ். டிக்கெட் டைம் முடிஞ்சு போச்சு. ஸோ மறுநாள் தான் வரணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டோம், மறுநாள் இல்லை அதுக்கு மறுநாள் டைம் இருக்கும்போது வரலான்னு ஒரு பிளான் போட்டு சரி வந்ததே வந்துட்டோம், சரி இங்கே என்னென்ன தான் இருக்குது, சரி சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி இங்கே ஏதோ ஒரு ஸ்டேஜ் எல்லாம் போட்டு அது பயங்கரமாக அங்கே ஒரு மியூசிக் ஓடிட்டே இருந்துச்சு பக்கத்தில். எப்படி தான் துபாயில் இப்படிலாம் கலக்கிறாங்க, எப்படி தான் புதுசு புதுசாக ஐடியா பண்ணி இப்படிலாம் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நல்லா இருந்தது. எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே நம்ம வியூவர்ஸ்க்கு ஃபுல்லாகவே காமிக்கணும்னு சொல்லி எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டேன். ஒன்று கூட விடலை. அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, நிறைய சாப்பிட்றதுக்கு என்னென்ன வேணும், டெசர்ட்ஸு, அப்புறம் ஸ்டார் பக்ஸ் இருக்குது, என்னென்னவோ இருக்குது. மெக்டொனால்ட் நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லாமே இங்கே இருக்குது. என்ன இல்லை இங்கே பாருங்கள். இந்த கொடை மாதிரி இருக்கிற அந்த இது பார்த்திங்களா, அது வந்து லைட்டிங் கலர் வந்து மாறிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து அவ்வளோ அழகாக, அவ்வளோ பிளான்டாக, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அப்படியே துபாயில் நடந்துக்கிட்டே போயிட்டே இருந்தால் கூட நாள் போகிறதே தெரியாது போல். ஒவ்வொன்றையும் ரசித்து பார்த்துட்டு வாக்கிங் டூர் மாதிரி போனாவே வந்து துபாயில் ரசிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது. அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து கைஸ் அவ்வளோ இருக்குது. எனக்கு வந்து ஒரு 3 மாதம் இருந்தால் கூட பத்தாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ இருந்துச்சு துபாயில் பார்க்குறதுக்கு. அங்கே இருக்க ஒரு பில்டிங்ஸு எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது கைஸ். கண்டிப்பாக லைஃப்பில் இதெல்லாம் நீங்களாம் போயிட்டு மிஸ் பண்ணாமல் துபாய் போகணுன்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இங்கெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இந்த ஃபெரிஸ் வீலில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் அதை போய் கிட்டேயாவது போய் பார்த்துட்டு வாங்க. அவ்வளோ பெருசு அந்த ஃபெரிஸ் வீல் வந்து. இங்கே பாருங்கள், அந்த வேலில் பை வாக் போகும்போது பாருங்கள், இதெல்லாம் அப்படியே கொண்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. எல்லாமே அங்கே அட்வான்ஸ்டு டெக்னாலஜி தான் கைஸ். அங்கே எதுவுமே வந்து சும்மாலாம் கிடையாது, எல்லாமே அப்படி இருக்கும். என்னென்ன டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணுறாங்க துபாயில், அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எங்கே ஹல்க்கு பாருங்கள், எங்கே வெளியில் சும்மா அந்த இடத்த விட்டுட்டு சரின்னு வெளியில் வந்து பார்த்து அந்த ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கேன். சரி காரில் ஏறலாமேன்னு சொல்லிட்டு போனால் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு நிறைய டிஸ்பிளேயில் என்னென்னவோ பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஷாப்ஸு, மாலு எல்லா இடத்துலையும் வெளியிலலாம் நிறைய என்னென்னவோ பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பில்டிங்லாம் பார்த்திங்களா எப்படி இவ்வளோ அழகாட்ட பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஒவ்வொரு பில்டிங்கும் ஒவ்வொரு மாடலில் இருக்குது. அது சுற்றி லைட்டிங் போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் காரில் போகும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ என்ஜாய் பண்ணி காரில் ஒரு ட்ராவல் போனாவே துபாய் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோ நம்ம கவலையெல்லாம் அவ்வளோ மறந்துடுவோம். அங்கே இருக்கிற ஒரு சைட் சீன் போகிறத விட துபாயில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணாவே, அந்த ரோட் சைடில் நம்ம ட்ராவல் பண்ணாவே நமக்கு அவ்வளோ இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த கவலை எல்லாமே நமக்கு போயிடும். நமக்கு எவ்வளோ கவலை இருந்தாலும் சரி, அதெல்லாம் அந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தாவே வந்து எனக்கு வந்து நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். இந்த பில்டிங் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங் பேர் வந்து இதுவும் கீழே வந்து ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. மேலே டாப்பில் வந்து ஸ்கை வாக்குன்னு சொல்கிறாங்க. மேலே போயிட்டு ஒரு கிளாஸ் வாக் மாதிரி இருக்கும். அதில் இருந்துட்டு அங்கேருந்து அந்த பில்டிங் மேலேருந்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, டாப்பில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்குது இந்த பில்டிங். ஆனால் இந்த பில்டிங் நான் போகல, நான் நெக்ஸ்ட் டைம் போனால் போவேன். இது பில்டிங்லாம் பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்பார்ட்மெண்ட்டாக இல்லை மாலா இல்லை என்னென்னு சரியே தெரியல. ஆனால் எல்லாமே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நைட்டில் பார்க்கணுமே, என்ன டிசைனாக அழகாக லைட்டிங் பண்ணி எல்இடி லைட்டிங் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும் துபாய். எனக்கு துபாய் வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்கு. என்னோடய வியூவர்ஸும் போயிட்டு அதை நான் பார்த்து என்ஜாய் பண்ணணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக அவங்க போய் என்ஜாய் பண்ணணும் பார்த்து. நான் எந்தெந்த இடத்துக்குலாம் போயிருக்கனோ அந்த மாதிரி அவங்களும் அதை மாதிரி ட்ராவல் பண்ணி ட்ராவல் பேக்கேஜ் இல்லாத சைட் சீன்லாம் இல்லாததெல்லாம் பார்த்து கூகுளில் சர்ச் பண்ணி நீங்களும் போய் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சால். ஏன்னா துபாய் போனால் வந்து ஒரு 4-5 சைட் தான் காமிப்பாங்க. ஒரு புர்ஜ் கலிஃபா, டெசர்ட் சஃபாரி, நைட் சஃபாரி, அந்த மாதிரி தான் போய் பார்க்க முடியும். அதான் பேக்கேஜில் நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு பேக்கேஜில் அதான் கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய இருக்குதுன்றது நமக்கே தெரியாது. அவங்க வந்து ஏன்னா பட்ஜெட் வந்து நிறையா இருக்குன்னாக்கா அவங்க வந்து கிளைண்ட் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய சைட் சீனை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ நாம் பார்க்கணுன்னு நமக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம போய் பார்த்தா தான் எல்லாமே தெரியும். நம்ம அப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் ஒவ்வொன்றையும். ஸோ கைஸ், நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணாமல் போயிட்டு பாருங்கள். எவ்வளோ பில்டிங்ஸ் வந்துகிட்டே இருக்குது பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைல். அது என்னால் கேமராவில் கேட்ச் பண்ணுறதே என்னால் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ரொம்ப காரில் போயிட்டே அப்படியே கையில் ஃபோன் வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தேன்னா
நம்ம வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக காமிச்சே ஆகணும். அப்படியே நைட் வியூ அப்படியே எவ்வளோ அழகாக இருக்கும். இது இந்த இப்போ கிராஸ் பண்ணுற இடம் வந்து மெட்ரோ ஸ்டேஷன். அந்த மெட்ரோ ஸ்டேஷன் கூட எவ்வளோ அழகாக இஸ்தட்டிக்காக பண்ணியிருப்பாங்க தெரியுங்களா? அவ்வளோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ சிங்கப்பூர்லலாம் நம்ம எங்கேயாவது பஸ்ஸில் போனோம்னா, இப்போ நம்ம இந்தியாவில் பஸ்ஸில் போனோம்னா பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட் எடுக்கணும். இது பாருங்களேன், அந்த மியூசியம் நான் சொன்னேன் இல்லையா, நைட் வியூவில் எடுத்திருக்கேன் மியூசியம்னு. அது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? அந்த மியூசியம் எவ்வளோ லைட்டிங்கில் அப்படியே நேராக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த மியூசியம்லாம் பார்க்குறதுக்கு நைட் வியூவில். இப்போ நாமெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லலாம் இப்போ பஸ்ஸில் போனால் ட்ராவல் பண்ணும்போது டிக்கெட் எடுக்கணுன்னா நம்ம இப்போ டிக்கெட் கொடுப்பாங்க, நம்ம காசு பே பண்ணுவோம். ஆனால் சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து மெட்ரோ, அங்கே பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்லலாம் பார்த்திங்கனாக்கா பஸ்ஸில் நம்ம ஏறும்போதே வந்து நம்மளை அப்படியே நம்ம கார்டு ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கணும். அப்படியே ஏறும்போது ஸ்கேன் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம என்ன தூரம் ட்ராவல் பண்ணுறோம் எல்லாமே பார்த்துட்டு நம்ம எல்லாமே ஆன்லைன் டக்குன்னு நம்ம எப்படி மொபைல் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு அதுவே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளோ காசு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்லேருந்து அதுவே எடுத்துக்கும். அவ்வளோ டெக்னாலஜி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இந்தியாவில் இன்னும் வரவே இல்லை. பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குது. இப்போ டேவி மறுநாள் காலையில் நைட்டு வந்துட்டோம். நாங்கள் நைட்டு வந்து ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ அடுத்த சைட் சீனுக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலையில் எழுந்து ரெடி ஆகிட்டு இப்போ அடுத்தது நான் என்னோடய ரூம்லேருந்து எடுத்திருக்கேன். இந்த வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என்னோடய ரூம் விண்டோ சைட் சீன்லேருந்து எடுத்திருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாமே தெரியும் நான் தங்கியிருக்க ரூம்லேருந்து, இன்க்ளூடிங் புர்ஜ் கலிஃபா எல்லாமே லாங் ஷாட்டு. நான் லாங்லேருந்து அப்படியே எல்லாமே தெரியும், பார்க்கலாம். இதெல்லாம் நல்லாயிருக்கு பாருங்களேன். இது எல்லாமே ஷேக் வீடு, எல்லாமே எல்லாம் காஸ்ட்லி கார் எல்லாம் நிற்கும். எல்லாமே ரிச்சஸ்ட் பீப்புள்ஸ் தான் இங்கே இருப்பாங்க. அப்படியே அதுக்கு ஏற்ற மாதிரி ஹோட்டலில் தான் நான் தங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக இது எல்லாமே ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா. அந்த பேக் சைடில் ஃபுல்லாக அப்படி சிட்டி, துபாய் சிட்டி. மாஸ்க் எல்லாமே தெரியுது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கைஸ் நீங்கள் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குதா என்னென்னு தெரியல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோஸ் வந்து என்னோடய வியூவர்ஸோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கைஸ் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? இப்போ வந்து ரூம்லேருந்து வந்துட்டு இப்போ நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இப்போ அடுத்த சைட் சீன் போகிறோம். இப்போ அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுருக்க வீடியோஸ் தான். ஓகே கைஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே கைஸ், பாய். அன்டில் தென் பாய் ஃப்ரம் சினாமிகா. பாய்.